பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? நான் ஏர்டெல்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்க மேடம். ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா மந்த்லி 70 மினிட்ஸ் ஃப்ரீயா பேசலாமா? அது ஆஃபர் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசலாங்களா? யார்கிட்ட மேடம்? என்கிட்ட பேசணும். ஆமா சார். ஏன் மேடம் என்கிட்ட ஏன் மேடம் பேசணும்? இது ஃபோன் வீட்டு ஃபோன் மேடம், இது வீட்டில் பேசுங்க மேடம். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஐடியா இருக்குங்களா? வீடு மாற்ற மாட்டோம் மேடம். நாங்கள் சொந்த வீடு மேடம், நாங்கள் மாற்ற மாட்டோம். சார் வீடு சேஞ்ச் பண்ண சொல்ல சார், ஏர்டெல் போஸ்ட் பெய்டுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஐடியா இருக்குங்களான்னு கேட்டேன். இல்லை மேடம், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கள் தெருவில் இல்லை மேடம், பக்கத்து தெரு தான் மேடம் இருக்கும். இது இருக்குல்ல மேடம், பாண்டிச்சேரி அக்கிட்ட தான் மேடம் இருக்குது. நீங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்களா? ஆமாம் மேடம், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கள் ஏரியா இல்லை மேடம். நீங்க இப்ப பாண்டிச்சேரியில இருக்கீங்களா சென்னையில இருக்கீங்களா சார்? இப்போ வேலையில் இருக்கேன் மேடம். சார் சொல்லுங்க மேடம். சென்னையில வேலை செய்றீங்களா இல்ல பாண்டிச்சேரியில வேலை செய்றீங்களா சார்? மேடம் கம்பெனியில் வேலை செய்கிறேன் மேடம். நான் கம்பெனி எங்க சார் இருக்கு? வேலை செய்யற இடத்துல இருக்கா? மேடம் என்ன மிரட்டுறீங்க மேடம் நீங்கள்? பின்ன என்ன சார், கம்பெனி எங்க இருக்குன்னு சார் கேக்குறேன். நீங்க எந்த இடத்துல சொல்லுங்க, சென்னையில இருக்கீங்களா பாண்டிச்சேரியில இருக்கீங்களா அதை சொல்லுங்களேன் சார். மேடம் பாண்டிச்சேரி தான் மேடம் இருக்கேன் மேடம். இப்போ நான் என்ன மேடம், என்னாச்சு மேடம் ஃபோனில் என்னாச்சு, ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார். இல்லை மேடம், ஏன்னா இது வீட்டு ஃபோன் மேடம், அதான் தான் மேடம் பயமா இருக்கு மேடம். வீட்டு போனா எடுத்துக்கோங்க சார். நான் சிம் கார்டு நீங்க யூஸ் பண்றீங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க யூஸ் பண்றாங்களா சார்? மேடம் சிம் கார்டு ஃபோனில் தான் மேடம் இருக்குது. என்னாச்சு? ஹலோ மேடம். சார் ஒண்ணு இல்ல சார், ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார். ஓகேங்களா? நீங்க வச்சு பத்திரமா யூஸ் பண்ணுங்க. யாருமே உங்களுக்கு இனிமே போன் பண்ணவே மாட்டாங்க சார். ஓகேங்களா? ஏன் மேடம் என்னாச்சு? ஏன் பிரச்சனை ஏதாவது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார், உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது சார். ஓகேங்களா? அப்படியே மேடம் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க சார். உங்களுக்கு ஏர்டெல் போஸ்ட் பெய்ட்ல சேஞ்ச் ஆகிற மாதிரி ஐடியா இருக்குங்களா இல்லையான்னு கேட்டேன். மேடம் நான் சொன்னல மேடம், போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை மேடம் எங்கள் வீட்டாண்ட. ஓ அப்படிங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி. இப்போ மேடம் என் தம்பி மேடம் நேற்று காலையில் ஒரு 5 வயசு இருக்கும், ஒரு 7-8 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. வோடாஃபோன் சிம்மை முழுங்கிட்டாப்புல மேடம். என்ன பேச்சே காணோம் மேடம்? அதான் மேடம், வோடாஃபோன் சிம்மை முழுங்கிட்டாப்புல. பேசினா காசு பிடிப்பீங்களா நீங்க? ஏன் மேடம்? ஹலோ என்ன பேச்சு முடியாது மேடம்? ஹலோ ஹலோ அதான் மேடம், பேசினா காசு பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? எனக்கு அதான் வேணும். இல்லை முழுங்கிட்டாப்புலையா? அப்புறம் காசு இப்போ நான் பேசினா பிடிக்க மாட்டீங்களா? அப்புறம் கால் போட்டால் பிடிக்க மாட்டீங்களா மேடம்? அப்புறம் என்ன மேடம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம் சார். இப்போ நம்ம சிம்மை இப்போ பேசினா எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? காலே போகுதுங்களா? இல்லையா, காதுல இருந்து கால் வரைக்கும் நல்லா தான் கேக்குது. நீங்க என்ன காலே போகாதுங்கிறீங்க? காலு எல்லாமே போகும் மேடம். மேடம் அப்புறம் இது அப்புறம் உங்க வீட்டு சிம்மை தான் சொல்றேன். வோடாஃபோன் சிம்மை தம்பி முழுங்கிட்டாப்புல. சரி மேடம், ஒரு நிமிஷம் மேடம். சரி மேடம், அது சம்பந்தம் டீட்டெயில் கேட்கறேன், கரெக்டாக சொல்றீங்களா? இப்போ அந்த சிம்மு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? கரெக்டா சொல்லுங்க. டவரை வச்சு கண்டுபிடிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதை நோண்டுங்க எல்லாத்தையும். ஏன்னா அப்புறம் பெரிய சிக்கலாயிடும் மேடம். அப்புறம் வோடாஃபோன் சம்பந்தம், கேர் சம்பந்தம் அனைத்து இதுலேயும் நீங்கள் மாட்டிப்பீங்க. டக்குன்னு எடுத்து சொல்லுங்க, அந்த சிம்மு எந்த இடத்துல இருக்கு, எந்த மூலையில் இருக்கு, எந்த திசையில் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. டக்குன்னு நோண்டுங்க பாருங்க. ஹலோ 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 மேடம். மேடம் ஹலோ இருக்கீங்களா இல்லையா? என்ன மேடம்? என்ன மேடம், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து இவ்வளவு இது ஒரு இது ரெஸ்பான்ஸே இல்லை. அப்புறம் யார் இட்டு போடுறது? அப்புறம் உங்க வீட்டு சிம்ம முழுங்கினா நீங்க தான் இட்டு போகணும் செலவு பண்ணி. சரி மேடம், இன்னொரு தகவல் மேடம். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தங்களுக்கு தேவையான அது மாதிரி 1/2 மணி நேரம் பேசுறீங்களா?
ஏன் அது மாதிரிலாம் எல்லாம் பேசுறீங்க? எல்லாருக்கும் இந்த மாதிரி பேச சொல்லி சொன்னாங்களா உங்கள்கிட்ட? செல்லிலே ரெக்கார்ட் வச்சு பண்ணலாம்டா. ஐயோ பண்ணுங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க பண்றோம். சர்வீஸ் ஆக்டிவ் பண்ண போறீங்களா சார்? ஆமாங்க. ஓகே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவ் பண்றீங்களா சார்? ஆமாங்க. ஓகே சார், நான் நீங்க இப்ப கால் பண்ண வருங்க. நான் எனக்கு வந்து இந்த ஜெமினி படம் இருக்குல்லங்க, ஆமாங்க, அது அந்த விக்ரம் கையில கடிச்சிட்டு சுத்தி விடாங்களா, அந்த பாட்டு தான் வேணுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஓகே சார். அது என்ன பாட்டுன்னு தெரியுங்களா? ஹலோ சார், உங்களுக்கு தேவையான சாங் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். இல்ல அந்த பாட்டு தாங்க, ஆனா சரியா ஞாபகம் இல்லைங்க. அந்த பாட்டு தான் வைக்கணும். அது இப்போ ஒரு 1 ஹவருக்குள்ள அது வைக்கணுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஓகே, நீங்க பக்கத்துல இருக்க ஈஸ்வரி கடையில கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைங்க, நான் காலேஜ்ல இருக்கீங்க, கடையில இல்ல, அதான் பக்கத்துல போன் பண்ணி கேட்கலாம். அந்த நம்பர் மட்டும் அமுச்சு விட்டீங்கன்னா போதும். இல்லாட்டி அந்த ஒரு பாட்டு ஒரு தடவை பாடி காமிச்சீங்கன்னா பரவாயில்ல. ஹலோ, மன்னிக்கணும், அது எங்களோட வேலை கிடையாது சார். பாடி கட்டுறது. உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை மட்டும் தான் சொல்ல முடியும் சார். நீங்க என்ன சாங்னு சொன்னீங்க அதான் செக் பண்ண முடியும். எனக்கு அந்த பாட்டு தாங்க வேணும். அப்ப அந்த பாட்டு நம்பரை அமுச்சு விடுங்க. அதான் சார், என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அதான் அந்த ஜெமினி கையில, அது அந்த விக்ரம் கையில கட்சி சுத்தி விடுவாங்க, அந்த பாட்டுங்க. அதான் சார், என்ன பாட்டுன்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது சார், நீங்க சொன்னாதான் தெரியும். யார்கிட்ட ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சு விடுறீங்களா நம்பரு? சாரி சார், மன்னிக்கணும் சார். இல்ல ஒரு தடவை பாடிக்காமங்க. ஐ எம் வெரி சாரி. ஏற்று அழைத்தமைக்கு நன்றி, வணக்கம். சார் சொல்லுங்க சார். ஏதோ உங்க சைட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் மேம், அந்த ப்ராப்ளம் தான் மேடம். சொல்லுங்க சார். அந்த ப்ராப்ளம் தான் நடந்துட்டு இருக்கு. டவரே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நாளா. இங்க நானு பாண்டிச்சேரியில இருக்கோம், டவர் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சார். லைன்ல காப்பிக்கும் உங்களுக்கான தகவல் செக் பண்ணி சொல்றேன் சார். சார், வீட்டில் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு டவர் கிடைக்கலையா, இல்ல வெளியில இருக்கும் போதும் உங்களுக்கு டவர் கிடைக்கலையா சார்? இல்ல, நான் முதல்ல அக்கௌண்ட் ப்ராப்ளம் சொன்னேன், அதை பத்தி கேட்க மாட்டேங்க. சரி சார், அக்கௌண்ட் ப்ராப்ளம்ஸ் எனக்கு புரியல சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுங்களா? இல்ல மேடம், ஒரு நிமிஷம் இருங்க, ஃப்ரெண்டு பேசுறேன். மேடம் 10 ரூபா ரீசார்ஜ் கார்டு வாங்கணும். ஓகே சார். ஸ்கிராட்ச் பண்ணி ரீசார்ஜ் பண்ணோம். ஓகே சார். அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 rupees இருந்தது, அதுல இருந்து 7 rupees இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே சார். 3 rupees ஆகவே இல்லை மேடம். அது எங்க அப்பா. ஓகே சார், உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா சார்? 10 rupees டாப் டைம் ரீசார்ஜ் பண்ணா 10 rupees ஃபுல் டாப் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற இதுக்காக பண்ணிக்கீங்க. 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அது ரீசார்ஜ் ஆயிடும் சார். அதாவது யூ ஹேவ் பீன் ரீசார்ஜ் வித் அமௌண்ட் ஆஃப் 10 rupees ஒரு மெசேஜ் வந்துடுங்க. ஓகே சார். ஆனா நான் பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கறேன், 7 ரூபா தான் இருக்கு. ஓகே சார், நீங்க 10 rupees ரீசார்ஜ் பண்ணிக்கீங்க. அந்த பேலன்ஸ் 3 rupees 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும் சார், ரீசார்ஜ் ஆயிடும் சார். 3 ரூபா திருப்பி தந்துறீங்களா? இல்ல சார், 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிடும் சார். அந்த மெசேஜ்லயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சார். ஃபர்ஸ்ட் ரீசார்ஜுக்கு மட்டும் 10 rupees ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 10 rupees கிடைக்கும் சார் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த டவர் ப்ராப்ளம் வந்து நான் இப்போ வந்து மேடம் அது எங்க அப்பா காசு, எங்க அப்பா திட்டுவாரு. சாரி மேடம், ராங் கால். இப்போ நான் வந்து இந்த டவர் ப்ராப்ளம் வந்து நாங்கள் வந்து இப்போ ஏசி ரூம்லாம் போனால் டவர் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுறேன் சார். நான் என்ன காப்பிக்கும் உங்களுக்கு தகவல் செக் பண்ணி சொல்றேன் சார். இல்லை, இப்பயே சொன்னா நல்லா. ஹலோ சார், நான் நூர் முகமது பேசுறேன் சார். ஓகே மிஸ்டர் நூர் முகமது, உங்களுடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சுக்கலாங்களா? ஓகே, தகவல் தந்தமை மிக்க நன்றி மிஸ்டர் நூர் முகமது. என்ன தகவல் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க சார்? இல்ல சார், நான் வந்து இந்த மீஞ்சூர் இருக்குல்ல சார். ஓகேங்க சார். இந்த செம்மனார் கோயில் பக்கத்துல இருக்கு சார். ஓகேங்க சார். அங்க வந்துகிட்டு இருந்தேன் சார், கொஞ்சம் நைட்டு சரக்கு. ஹலோ, சரி சொல்லுங்க சார். பெட்ரோல் நின்னுட்டு சார். இப்ப என்கிட்ட பேலன்ஸும் இல்ல சுத்தமா. ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணோம். நீங்க கான்ஃபரன்ஸ் கால் இல்ல அவங்க நீங்க கான்ஃபரன்ஸ் கால் எதுவும் போட முடியுமா? இல்ல ஒரு அவசரமா ஒரு 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விட்டீங்கன்னா நான் நாளைக்கு வந்து கொடுத்துருவேன் சார் உங்கள்கிட்ட. இல்ல உங்க சமம் புரியுதுங்க சார். ஆனா இப்ப என்னன்னா எங்க சைட்ல இருந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாதுங்க சார், வெயிட் பண்ற மாதிரி சார். ஓகேங்களா? இல்ல சார், என்கிட்ட எங்க பாருங்க நைட் ஆயிடுச்சு, என்கிட்ட சுத்தமா பேலன்ஸ் இல்ல, பெட்ரோலும் இல்ல சார். நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உங்க சமம் எனக்கு புரியுதுங்க சார். ஆனா இப்போதைக்கு அந்த ஃபெசிலிட்டி எங்க கிட்ட கிடையாதுங்க. இருந்துதான் நாங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எப்படி வேணா எவ்வளவு நேரம் சார் இருந்துக்கோம். ஒரு கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப புரியுது சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்காரு. நீங்க உங்க போன்லயாச்சும் கொஞ்சம் தயவு செய்து பண்ணி சொல்லுங்க சார். இருங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், லைட்டா காலில் அடிபட்டுருக்கு சார். எப்படி போறதுன்னே தெரியல சார். இப்ப பேலன்ஸ் வேற இல்ல சார் போன்ல.
நீங்க தான் சார் எதாவது ஹெல்ப் பண்ணணும். ஹலோ சார். சார் எங்க சைடுல எந்த ஹெல்ப்பும் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். சார் இல்ல சார், எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இதுதான் சார். எங்க காலேஜ் பஸ் டிரைவர் இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணி பிடிக்க பார்த்தாரு சார். அவர் நம்பர் ஒண்ணி தான் சார் தெரியும். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சார். ஏதாவது உங்க போன்ல இருந்து பண்ணுங்க சார், இல்லாத ஏதாவது பூனைப்படை அனுப்புங்க சார். நான் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சிம் தொலைச்சிட்டு டூப்ளிகேட் சிம் வாங்கினேன் சார். நீங்க வந்து டூப்ளிகேட் சிம் வந்து அதுல டிஃபால்ட்டா ஏதோ காலர் டியூன் வருது சார். அது வந்து எனக்கு ஒரு 4 days முன்னாடி நீங்க காசு 15 ரூபாய் எதுவுமே சொல்லாம எடுத்துட்டீங்க. எனக்கு வந்து நீங்க காலர் டியூன் இருந்ததே எனக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு அதை ஆக்டிவேட் பண்றீங்க. நான் பழைய சிம் வச்சிருந்தோம், இல்ல காலர் டியூன்லாம் இல்ல. நீங்க எப்படி சார் நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டு காலர் டியூன் ஆக்டிவேட் பண்ணிட்டு காசு 15 ரூபாய் போயிடுச்சு சார். எனக்கு 13ஆம் தேதி கால் பண்ணி காலர் டியூன் வந்து கேன்சல் பண்ணிருக்கீங்க. சார் நான் அது பண்ணேன், அவங்க சொன்னதுனாலதான் சார் நான் ஆக்டிவேட்டே பண்ணல சார். சார் அப்படிதான் சார். நீங்க வந்து புதுசா சிம் வாங்கினாங்களே அதுல டிஃபால்ட்டா காலர் டியூன் ஆட் பண்ணிடுறீங்க. எங்களுக்கு தெரியும் சார். ஃப்ரீயா சார் நான் சிம் வாங்கியே 20 நாள் ஆகுது சார். நீங்க அப்புறம் எப்படி சார் காசு போகும்? சார் இருங்க சார். ஆமா சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். என் மாமா பேசுறாரு சார். சார் as per rules and regulation of India, I will go to the police station சார். சார் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம் சார். 15 ரூபா சார் என் போன்ல இது மாதிரி எடுக்கிறாங்க சார். சார் அது என்னதான் பண்றது நீங்களே சொல்லுங்க. 15 ரூபா திருப்பி தருவீங்களா எனக்கு? ஆமா சார். சார் அது எப்படி எங்கள்கிட்ட கேட்காமலே நீங்க வைக்கலாம் சார்? எங்க தாத்தா வந்து பிசிசிஐல இருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஆள் தெரியும் சார். அவர்கிட்ட சொன்னா பரட்டிடுவாரு சார். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணலாம்? நீங்க 13ஆம் தேதி தான் சார். என் மாப்பிள்ள சொல்ற ஏதாவது டிஃபால்ட்டா ஆக்டிவேட் பண்றீங்கன்றாரு. என்னன்னு தெரியாது, நீங்களே பண்ணிட்டீங்க சார். சார் உங்க கேல்குலேஷனே சரியில்லை சார். தப்பா சொல்றீங்க சார். நீங்க அமௌண்ட் வேணும் சார். 15 rupees எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க சார். ரீஃபண்ட் பண்ண வேணாம் சார். இது பார்சல்ல பண்ணி அனுப்பிடுங்க சார், இல்ல போஸ்ட் போட்டுருங்க சார். வீட்டுக்கு அட்ரஸ் சொல்றேன் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே பற்றி அறிய இந்த அழைப்பு ரெக்கார்ட் செய்யப்படலாம். வணக்கம், தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் ராஜ்குமார் பேசுறேன். ஓகே சார். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகே சார், என்ன ப்ராப்ளம் சார்? டெய்லி நம்பர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்களா? ஆமாங்க, இந்த நம்பர் தாங்க. சொல்லுங்க சார். காலைல ஏந்துக்கிறேங்க. ஓகே சார். ஏந்து ஒரு 9 இருக்குங்க. ஓகே சார். அப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு போயிருதுங்க. காசு போதுங்களா? காசு போனா கூட பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கலாங்க. சொல்லுங்க சார். கரண்ட் போயிருதுங்க சார். உங்களுக்கு ஏர்டெல் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்? அதுதான் நான் சொல்றேன். கரண்ட் இருந்தா தானங்க ஏர்டெல் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். கரண்ட் போயிருச்சுங்க காலைல. சார்ஜ் எல்லாம் எப்படிங்க பேசுறது? தம்பி சொல்றான் பாருங்க. கரெக்டா சொல்றேன். நீங்க நியாயமா பேசுங்க. ஏர்டெல் வச்சிருக்கீங்க, கரண்ட் காலைல போயிடுச்சுன்னா நாங்க எப்படி சார்ஜ் பண்ணுவோம்? எப்படி உங்ககிட்ட பேசுவோம்? எப்படி ஏர்டெல் தெரிஞ்சுப்போம்? தயவு செய்து பண்ணுங்க மேடம். இதுக்கு உங்க கால் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏங்க தயவு செய்து என்னங்க இப்படி பேசுறாங்க? காசு கொடுக்குறாங்க. நான் 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. 10 ரூபா என்னங்க பேசுறீங்க? என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? இப்போதாங்க ஏன் நானு காசு வாசனிட்டு வரேங்க. நாங்க சோத்துக்கு வழிதான் வேலை செய்வாங்க. நாங்க காலையில இருந்து பார்த்தா கரண்ட் இல்ல, சார்ஜ் போட முடியலங்க எங்களால. நீங்க இதே மாதிரி தொடர்ந்து பேசிங்கன்னா உங்க காலை ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படிங்க? அது என்னைக்கு ரிலீஸ் பண்ணீங்க அந்த 10? ஏர்டெல் அழைத்ததுக்கு நன்றி. ஹலோ சார், நான் தாஜுதீன் பேசுறேன் சார். என்ன சார்? சார் எங்க வாப்பா வந்து